ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு யுவர் டெஸ்க் யூடியூப் சேனல். இந்த வீடியோ மூலமாக எஸ்பிஓ சம்மந்தப்பட்ட ரொம்ப முக்கியமான அப்டேட்ஸும் கேள்விகளுக்கான பதில்களும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாருக்குமே தெரியும் எஸ்பிஓ சம்மந்தப்பட்ட ரொம்ப முக்கியமான அப்டேட்ஸை நம்ம சேனலில் அப்டேட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் செலக்ட் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆல் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலுடைய அப்டேட்ஸ் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக வந்துடும். எஸ்பிஓ அப்படிங்கிறதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போது ப்ரொஃபைல் பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ண சொல்லியிருந்தாங்க. நிறைய பேருக்கு நிறைய கேள்விகள் இருந்திருக்கும். அதில் ஒரு சில முக்கியமான கேள்விகள், அதற்கான பதில்களை இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஒவ்வொன்றா சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்பிஓ லாகின் ஐடி ஓப்பன் ஆகலை அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் நிறைய பேருக்கு இருந்திருக்கும். எஸ்பிஓ ஐடி என்னென்னே மறந்துருப்பாங்க நிறைய பேர். அப்படி மறந்துருந்தாங்க அப்படின்னா உங்களுடைய மொபைல் நம்பரையே கொடுத்து யூசர் நேமில் கொடுத்துட்டு பாஸ்வேர்டு கொடுத்தா ஓப்பன் ஆகிடும். ஒருவேளை பாஸ்வேர்டும் உங்களுக்கு தெரியல அப்படின்னா ஃபர்கட் பாஸ்வேர்டு அப்படிங்கிற ஆப்ஷன் ஹோம் ஸ்க்ரீன்லேயே இருக்கும். அந்த ஃபர்கட் பாஸ்வேர்டு ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்கலாம். ப்ரொஃபைல் ஐடி மறந்துருச்சு அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுடைய மொபைல் நம்பரை கொடுத்து ஓப்பன் பண்ணலாம். பாஸ்வேர்டு மறந்துருச்சு அப்படின்னா ஃபர்கட் பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணிக்கலாம். இதில் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ரொம்ப முக்கியமான கேள்வி எல்லாருமே கேட்டிருந்தீங்க. எஸ்பிஓவில் இப்போ மெயில் அனுப்பும்போது எந்த மெயில் ஐடியிலேருந்து அனுப்பணும் அப்படிங்கிறத வந்து கேட்டிருந்துருப்பீங்க. அதில் நிறைய பேர் வந்து என்னோடய டவுன்லைனர்ஸ்க்கு என்னோடய மெயிலேருந்து அனுப்பலாமா அப்படின்னு கூட கேட்டிருந்தாங்க. அப்படிலாம் எதுவுமே பண்ணக்கூடாது. எஸ்பிஓவில் ஒரு யூசர் ரெஜிஸ்டர் பண்ணும்போது எந்த மெயில் ஐடி கொடுத்துருந்தாங்களோ அந்த மெயில் ஐடியிலேருந்து மட்டும்தான் எஸ்பிஓவுக்கு வந்து மெயில் அனுப்பணும். அதை வந்து எல்லாருமே கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஒருவேளை அந்த மெயில் ஐடி இப்போ ஒர்க்கிங்கில் இல்லை, அதில் வந்து எதுவுமே பண்ண முடியல அப்படின்னா ஒருவேளை அந்த எஸ்பிஓக்கு கொடுத்த மெயில் ஐடி இப்போ ஒர்க் பண்ண முடியலை, இல்லை லாகின் பாஸ்வேர்டு மறந்துடுச்சு அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் அந்த பாஸ்வேர்டை ஃபர்கெட் பண்ணி எடுக்க பாருங்கள். அப்படி இல்லை அப்படின்னா வேறு ஏதாவது ஒரு மெயில் ஐடியிலேருந்து நீங்கள் அனுப்புகிறீங்க அப்படின்னா அந்த மெயிலில் நீங்கள் உண்மையான ரீசன், என்ன ரீசனுக்காக இந்த மெயிலிருந்து அனுப்புகிறேன், என்னோடய மெயில் ஐடி, என்னோடய யூசர் நேம், எஸ்பிஓ ஐடி இதுதான், என்னுடைய மெயில் இந்த மெயில், அந்த இப்போ வந்து எனக்கு பாஸ்வேர்டு அதில் ஒர்க் ஆகலை, ரீசெட் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி அஃபிஷியல் கம்யூனிகேஷனையும் நீங்கள் மென்ஷன் பண்ணிவிட்டு கூடயே நீங்கள் தான் அந்த பர்சன் அப்படிங்கிறதுக்கான ஐடென்டிட்டிக்காக ஏதோ ஒரு ப்ரூஃபோடு சேர்ந்து நீங்கள் எஸ்பிஓக்கு இப்போ அவங்க சொன்ன ப்ரொஃபைல் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ண விவரங்களையும் சோசியல் மீடியா அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண விவரங்களையும் அந்த மெயிலிருந்து அனுப்பிக்கலாம். கூடயே ஏதோ ஒரு ஐடென்டிட்டி ப்ரூஃபையும் சேர்ந்து அட்டாச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நீங்கள் தான் அந்த பர்சன் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஆத்தென்டிகேஷன் வந்து கிடைக்கும். அதற்கடுத்து ரொம்ப முக்கியமான அப்டேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் பேங்க் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணும்போது ஏற்கனவே கொடுத்த பேங்க் அக்கௌண்ட்டை இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு கொடுக்கலாமா, ஏற்கனவே கொடுத்த பேனை இன்னொரு பேன் அக்கௌண்ட்டுக்கு இருக்கலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. உங்களுக்கு இப்போ வரைக்கும் கொடுத்துருக்கிற அப்டேட் படி ஓல்டு யூசர்ஸ், அதாவது இப்போ வரைக்கும் எஸ்பிஓவில் இருக்கிற அனைத்து யூசர்ஸ்க்குமே வந்து 10 ஐடி, மேக்ஸிமம் 10 ஐடி வரைக்கும் நீங்கள் உங்களுடைய பேன் கார்டை வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட் ஒரே பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கூட இப்போ ஃபில் பண்ணிக்கலாம். அது வந்து ரொம்ப பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சப்போஸ் உங்கள்கிட்ட எல்லாருக்குமே நீங்கள் வீட்டிலேயே ஐடிஸ் க்ரியேட் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஐடிக்குமே வந்து நீங்கள் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸையும் பேன் கார்டு டீட்டெயில்ஸையும் இண்டிவிஜுவல் மெம்பர்ஸோட பேர்லேயே கூட ஃபில் பண்ணிக்கலாம். நிறைய பேர் ஏதாவது கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் வந்து இருக்குது, அந்த ஸ்கீம்ஸ் வந்து எனக்கு வந்து ப்ராப்ளம் ஆகும், அந்த ஸ்கீம் கட் ஆகிடுமா, இல்லை நான் வந்து ஐடி கட்டாமல் இருக்கேன், ஒருவேளை நீங்கள் இதுலேருந்து பண்ணும்போது எதாவது எனக்கு ஐடி பிரச்சனை வருமா அப்படிங்கிற மாதிரி டவுட்ஸ் இருக்கிறவங்க எல்லாமே கூட வீட்டில் வேறு யாரோ ஒருத்தருடைய டீட்டெயில்ஸில் அந்த பேங்க் டீட்டெயில்ஸையும் பேன் கார்டு டீட்டெயில்ஸையும் அப்டேட் பண்ணிக்கலாம். இந்த ஒரு கேள்விக்கான பதில் உங்களுக்கு கிடச்சிருந்திருக்கும். இதற்கு அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம், நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா மெயில் அனுப்பும்போது உங்களுடைய எஸ்பிஓ யூசர் நேம், எஸ்பிஓ ஸ்டாஃப் ஐடி மட்டும் போட்டிருப்பீங்க. அதுக்கு கீழே சோசியல் மீடியா யூசர் நேம் அப்படிங்கிறதுல வந்து யூசர் நேமை ப்ராப்பராக கொடுக்காம ஸ்பேஸ் கொடுத்தோ, இல்லை வந்து யூசர் நேம் ஒன்று இருக்கும், அந்த சிம்பிள் கொடுத்து அதில் என்ன யூசர் நேம் செட் பண்ணியிருக்கீங்களோ அதுதான் யூசர் நேம். உங்களுடைய லாகின் நேமுக்கும் யூசர் நேமுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது வந்து தெரியாமல் நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா மெயிலில் தவறுதலாக அனுப்பியிருந்திருக்கலாம். அதை வந்து நீங்கள் யூசர் நேம் செக் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறதுக்கான வீடியோ வந்து நம்ம சேனலில் போட்டிருந்தோம். ஃபேஸ்புக்கில், ட்விட்டரில் எல்லாம் எப்படி நீங்கள் உங்களோட யூசர் நேம் செட் பண்ணுறது அப்படிங்கிறது கூட போட்டிருந்தோம். அதை பார்த்துட்டு கூட நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். இல்லை ஆல்ரெடி உங்களுக்கு யூசர் நேம் செட் பண்ண தெரிஞ்சிருக்கு அப்படின்னா போட்டு அந்த இடத்துல வந்து என்ன நேம் செட் பண்ணுறீங்களோ அதுதான் யூசர் நேம், அதில் இருக்கிறத கரெக்டாக அனுப்பிக்கோங்க. அதற்கு அடுத்தது ரொம்ப முக்கியமான கேள்வி, இப்போது நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட டவுன்லைனர்ஸ் வந்து நீங்கள் சொல்லியும் பண்ணாமல் இருக்கிறாங்க, இல்லை வந்து அவங்களுக்கு எஸ்பிஓவில் ஒர்க் பண்ண இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கிறாங்க அப்படின்னாலும் அவங்களோட ஐடி வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க சொன்ன டைம் வந்து மார்ச் 15 தான். அந்த மார்ச் 15க்குள்ளே அவங்க எந்த இன்ஃபர்மேஷனுமே ஃபில் பண்ணாமல் விட்டுட்டாங்க அப்படின்னா அவங்களோட ஐடி ஆட்டோமேட்டிக்காக வந்து அதுக்கப்புறம் டெர்மினேட் ஆகிடும். அவங்களுக்கு இது வரைக்கும் அவங்க எஸ்பிஓவில் ஒர்க் பண்ண இன்கம் எவ்வளவோ அந்த இன்கம் ப்ளஸ் அவங்க ஜாயினிங் ஃபீஸ் என்னவோ அது எல்லாமே சேர்ந்து அவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரீஃபண்ட் பண்ணிவிடுவாங்க. ஆல்ரெடி இருக்கிற மெம்பர்ஸ்க்கு எப்படி ரீஃபண்ட் வரும் அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு இருக்கும். அதற்கும் அஃபீஷியலாக நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருந்தாங்க.
ஆல்ரெடி இருக்கிற அனைத்து யூசர்ஸுமே இப்போ மெயில் அனுப்பின எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க இப்போ சொல்லியிருக்கிற ப்ராசஸ் படி மாதம் போனஸ் இன்கம் அப்படிங்கிற பேசிஸில் மேக்ஸிமம் 1000 2000 வர மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. அது வந்து நம்ம எவ்வளோ அமௌண்ட் ஜாயினிங் ஃபீஸாக பே பண்ணியிருந்தோமோ அந்த அமௌண்ட்டில் டோட்டலாக எவ்வளோ டேலி ஆகணுமோ அதை கிரெடிட் பண்ணிவிடுவாங்க. மாதம் உங்களுக்கு போனஸ் இன்கம் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி மூலமாக உங்களுக்கு அந்த இன்கமும் அடிஷ்னலாக ஆட் ஆகிடும். இது மார்ச் 15 க்ளோஸ் ஆகிடுமா, இந்த இதுக்குள்ளே பண்ணலை அப்படின்னா என்னோடய ஐடி வந்து டெர்மினேட் ஆகிடுமா அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு இருந்திருக்கலாம். நீங்கள் மார்ச் 15 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அஃபீஷியலாக இப்போ வரைக்கும் ஸ்ட்ரிக்டாகவே சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்த நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துச்சு அப்படின்னா அதை பற்றின விவரங்கள் நாங்கள் தெரியப்படுத்துகிறோம். அதற்கு அடுத்து ரொம்ப முக்கியமான கேள்வி வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேருக்கு ஒரே மொபைலில் 2-3 ஐடிஸ் யூஸ் பண்ணலாமா, இல்லை அதில் ஏதாவது பிரச்சனைகள் வருமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இப்போது அஃபீஷியலாக எஸ்பிஓ சைட்லேருந்து சொன்ன தரப்பு விடையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மொபைலில் நீங்கள் எவ்வளோ ஐடிஸ் வேணாலும் ஓப்பன் பண்ணிக்கலாம். இது இப்போது எஸ்பிஓலேருந்து கொடுக்குற இன்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வியூஸ் பேஸ் பண்ணி கிடையாது, சர்வீஸ் பேஸ் பண்ணி தான் இருக்கும். அப்படிங்கிறதுனால ஒரே மொபைலில் 2-3 ஐடிஸ் கூட நீங்கள் ஓப்பன் பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய தகவல்கள் எஸ்பிஓவில் அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கும். இப்போ நம்ம பண்ணுற டாஸ்க் பண்ண உடனே ஓப்பன் ஆகிடுமா, இல்லை எஸ்பிஓவில் வந்து எப்போ ஒர்க்கு ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிறத வந்து கேட்டிருந்தாங்க நிறைய பேர். எஸ்பிஓவில் ஒர்க் ஸ்டார்ட் ஆகிறது நம்ம எப்போ ஒர்க்கை கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணுறோமோ அதுலேருந்து ஸ்டார்ட் ஆகிடும். இப்போ எல்லாருமே மெயில் அனுப்ப சொல்லியிருந்தாங்க. மெயில் அனுப்பின முடித்த உடனே டீம் லீடர் அண்டு கமாண்டர்ஸை வந்து சூஸ் பண்ணுற மாதிரி ஒரு பிளான்ஸ் கொடுப்பாங்க. அதை நம்ம எவ்வளோ சீக்கிரம் எல்லாருமே செலக்ட் பண்ணுறோமோ மேக்ஸிமம் ஒரு 4 to 5 days வந்து டைம் கொடுப்பாங்க. அதற்குள்ளே எல்லாருமே செட் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்த டேலேருந்தே நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ வித்ட்ரால் எப்போ வரும், ஆல்ரெடி இருக்கிற வேலட்டில் இருக்கிற அமௌண்ட் வந்து எடுத்துக்கலாமா அப்படிங்கிற கேள்விகள் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அதற்குமே ரொம்ப முக்கியமான பதில்கள் எஸ்பிஓ தரப்பிலிருந்து சொல்லியிருந்தாங்க. வித்ட்ரால் அப்படிங்கிறது நம்ம டாஸ்க்கு ஓப்பன் பண்ணி ஒர்க் பண்ண ஆரம்பித்த உடனே ஒரு 4 days 5 daysக்குள்ளேயே வந்து வித்ட்ரால் ப்ராசஸும் இனிஷியேட் பண்ணிவிடுவாங்க. ஏற்கனவே நம்ம வேலட்டில் அதாவது அஃபிலியேட் வேலட்டில் வச்சுருக்கிற அமௌண்ட் இப்போ எவ்வளோ இருக்கோ அதையும் வித்ட்ரால் பண்ணிக்க முடியும். சப்போஸ் அஃபிலியேட் வேலட்டில் நீங்கள் இன்னும் ஆட் பண்ணலை, டாஸ்க் வேலட்லேயே தான் அமௌண்ட் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு வித்ட்ராவல்ஸ் எல்லாமே ப்ராசஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்ண உடனே உங்களுக்கு மறுபடியும் வேலட் ட்ரான்ஸ்ஃபர் ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துடுவாங்க. நீங்கள் டாஸ்க் வேலட்லேருந்தோ இல்லை போனஸ் வேலட்லேருந்தோ நீங்கள் உங்களுடைய இன்கம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். எஸ்பிஓவில் இனிமேல் ரெஃபரலே இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. எப்படி வந்தால் உங்களுக்கு சேலரி கொடுக்க முடியும் அப்படிங்கிறதும் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. எஸ்பிஓவில் மேக்ஸிமம் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10 lakh மெம்பர் அப்படிங்கிறது தான் வந்து ஒரு டைம் லைனாக கொடுத்துருக்காங்க. 10 lakh மெம்பர் அப்படிங்கிறது ரீச் ஆனதுக்கப்புறமா எஸ்பிஓவில் ரெஃபரல்ஸே இருக்காது. அது மட்டும் இல்லாமல் மந்த் வைஸ் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வாங்குகிற சேலரி வந்து 3ஆக டிவைட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அதில் வந்து நம்ம வித்ட்ரால் பண்ணுற மாதிரி அமௌண்ட், அதே மாதிரி ஆஃப்லைன் பர்ச்சேஸ் ஆன்லைன் பர்ச்சேஸ் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் கொண்டு வராங்க. நம்ம இது வரைக்கும் வேறு கடைகளில் என்னெல்லாம் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணிகிட்ருக்கோமோ வேறு தேவையான பொருட்கள் இருக்கோ அனைத்துமே வந்து எஸ்பிஓடைய ஆன்லைன் பர்ச்சேஸ்லேயும் ஆஃப்லைன் பர்ச்சேஸ்லேயுமே வந்துடும். அதிலிருந்து நம்ம கடையை மட்டும் மாற்றி இப்போ நம்ம நார்மலாக மளிகை கடையில் போய் வாங்கின பொருளை எஸ்பிஓடைய ஸ்டோர்ஸில் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்க போகிறோம். எஸ்பிஓ ஸ்டோர்ஸ் மீன்ஸ் எஸ்பிஓவில் வந்து டைப் பண்ணுற ஸ்டோர்ஸ் இருப்பாங்க. இப்போ ஆன்லைனில் அவங்க கொடுக்குற ஆப்பில் போய் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதையும் அதில் வித்ட்ரால் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய புது அப்டேட் எஸ்பிஓவில் கொடுத்துருக்குறாங்க. இது எல்லாமே கரெக்டிவாக நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எஸ்பிஓவில் வேறு ஏதாவது கேள்விகள் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் கேள்விகள் கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கான பதில்களும் நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம். இந்த வீடியோவில் இருக்கிற தகவல்கள் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நிறைய பயனுள்ள வீடியோக்களை டெய்லியுமே நம்ம சேனலில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் அடுத்த பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.